நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிடி எக்ஸாம்ஸில் நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின்ஸை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் எதனை பணயம் வைத்தால் என்று எந்நூல் கூறுகிறது அப்படின்னா, வந்த விருந்தினருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உணவில்லைன்னு சொல்லிட்டு வச்சிருந்த தன்னுடைய பழைய வாளை விற்று என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உணவு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு வந்து சொல்லியிருக்கோம். அந்த லெசன்ஸில் மேக்ஸிமம் அந்த விருந்தினரை வந்து சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புறநானூறாக தான் இருக்கும். 2 கொஷின்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய புராணம் அது மாதிரி வரும். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கவர்மெண்ட்க்கு அதே தானாக டிக்காக இருக்கும். நம்ம ஜஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் தான் பண்ணுறோம். ஓகேங்களா? செகண்ட் கொஷின் வந்து பாருங்கள். மாறுபட்ட பொருளுடைய சொல் இணையை வந்து கண்டுபிடி அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நம்ம 10th புக்கில் 236 திருக்குறளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரவு அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் வந்து இருக்கும். இந்த 2 திருக்குறளை வந்து அதில் ஸ்டார்ட் ஆகும். அதில் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா இறப்பார் அப்படின்னா பொருள் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறவங்க தான் இறப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவார் அப்படின்னா பொருள் வந்து கொடுக்குறவங்க. அதனால் ரெண்டும் டிஃப்ரெண்ட் மீனிங்காக இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறுபட்ட பொருள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். இது நமக்கு தெரிஞ்சது தான். ஓகேங்களா? டொர்னோட்டோ, டெம்பஸ்ட் அப்படின்னா வந்து பெருங்காற்று. இது வந்து பார்த்திங்கன்னா சூறாவளின்றது நம்ம அந்த கலை சொற்கள்லையே வந்து இருக்குது. அதனால இது வந்து பெருசாக வந்து ரொம்ப டவுட் வராது. இது வந்து பேஜ் நம்பர் 48 வந்து இது இருக்கும். ஓகேங்களா? அடுத்த கொஷின். தவறான இணை. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனிங் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது பாருங்கள். சுவல் அப்படின்னா தோல், இது வந்து கரெக்டு. விருச்சி அப்படின்னா நற்சொல். அந்த விருச்சின்ற அந்த டேர்ம்க்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். முன்னோர்கள் நம்ம பெரியவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயல் நடக்கணும் நடக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டே இருப்பாங்களா 2 இதுவாக இருக்கட்டு. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தெருவில் இருக்கிற ஒரு பகுதியில் போய் நிற்பாங்க. அப்படி நிற்கும் பொழுது அங்கே பேசுகின்ற குரல்களை அந்த சென்டென்ஸ் என்ன பேசுகிறாங்களோ அது நல்ல விதமாக பேசிகிட்டு இருந்தாங்க. மற்றவங்க பேசுகிறத சொல்கிறேன். நல்ல விதமாக பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது வந்து தான் நினச்சிட்டு இருக்கிற சொற்களுக்கும் பொருந்தும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. இன்கேஸ் தவறாக எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னா நம்மளோட எடுக்க வேண்டிய டிசிஷன் வந்து தப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறது தான் வந்து இங்கே விருச்சி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து கோடுனா வந்து பார்த்திங்கன்னா மலை தான். அதுவும் கரெக்ட் ஆன்சர் தான். நெக்ஸ்ட்டு வந்து நேமின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகம்ன்றது தவறு. ஓகேங்களா? அதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்கரம். ஓகேங்களா? கரெக்டான ஆன்சர் வந்து என்னது அப்படின்னா சக்கரம். ஆனால் பழைய புக்கில் வந்து இதுக்கு முன்னாடி எடிஷனில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வலம்புரி சங்குனும் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நேமி அப்படின்னா அதுக்கு வந்து வலம்புரி சங்கு அப்படின்னும் கொடுத்துருப்பாங்க. அதனால் 2 கொடுத்தாலும் ஓகே தான். நேமி அப்படின்னா அது வந்து சக்கரம் அப்படின்னா வலம்புரி சங்குன்றது நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த கொஷின் 5வது கொஷின். அரி என்ற வேர் சொல்லில் இருந்து வினைமுற்று வினை எச்சம். ஓகேங்களா? வினைமுற்று அப்படின்னா நமக்கு தெரியும். அந்த இது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. அப்போ அறிந்தார் முடிஞ்சிருச்சு. வினை எச்சம் அப்படின்னா நம்ம இலக்கணம் எடுக்கும் போதே சொல்லியிருக்கோம். ஊ அப்படின்னா ஈல முடியணும் அப்படின்ட்டு. அப்போ வினை எச்சம்ல வந்து பாருங்கள் என்ன வருது? ஊல முடியுது. ஓகேங்களா? அப்போது அது வந்து வினை எச்சத்தில் வருது. அடுத்த கொஷின். உரையாடலை இருவர் நிகழ்த்தும் போது அதற்கேற்ற ஓசை வடிவமாக உள்ள யாப்போசை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இலக்கணத்திலேயே வந்து அப்படியே டேரெக்டாகவே அந்த பாக்ஸில் பேஜ் நம்பர் 196 வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து இருவர் உரையாடும் போது பேசப்படுகின்ற அந்த ஓசை வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா செப்பல் ஓசை அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? துள்ளல் ஓசை, தூங்கல் ஓசையில் நமக்கு தெரியும். அகவல் ஓசைன்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஓகேவா?
தூங்கல் ஓசைனா மேலே போயிட்டு கீழே வர்றது அப்படின்ற மாதிரி. துள்ளல் ஓசைனா மேலே போயிட்டு கீழே வர்றது. தூங்கல் ஓசைன்றது ஒரே இதில் வந்து லோயர் லெவல்லையே போகிறது தூங்கல் ஓசை அப்படின்றது. அடுத்த கொஷின் 7வது கொஷின் பாருங்க. உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது, அவற்றுள் என்னையும் சேர்த்தது எனக்கு பெருமையே அப்படின்னு சொல்லியிருக்கிறவர் யார் சொல்லியிருப்பாங்கன்னா தொல்காப்பியர் தான் சொல்லியிருப்பாரு. பேஜ் நம்பர் வந்து 26ல் இருக்கும் 10th. ஆனால் வந்து இப்போ கவர்மெண்ட் கீழே வந்து இதுக்கு வந்து ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ வந்து இதில் வேறு யாரோ ஒருத்தரும் வேறு ஏதோ ஒரு நூல்களில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு மீனிங்கு. ஆனால் அதுக்கு வந்து ஆன்சர் வந்து நம்ம புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, தொல்காப்பியர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கொஷின். மலை என்னை அடிக்கடி அழைக்கும். இது வந்து அந்த உரைநடையில் வரும். காற்றுன்றது உரைநடையில் வந்து இது வரும். அந்த காற்றில் அந்த உரைநடையில் வந்து இணையத்தமிழர் அப்படின்ற ஒரு உரைநடையில் வரும். மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது இவர்வேன், ஓரிடத்தில் அமர்வேன், இத்தொடரில் இவர்வேன் அப்படின்னு இந்த பாட்டு லைன் இருக்கும் பாருங்களா. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 13ல் கல்யாண சுந்தரனார் வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா? கல்யாண சுந்தரனார் வந்து எழுதியிருப்பார் இந்த பாட்டு லைனில். அது வந்து எதை வச்சு எழுதியிருப்பாருன்னா அந்த எதுகை மூனை அப்படின்றதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பார். ஓகேங்களா? அப்போ இவர்வேன் அப்படின்றது அந்த மலைக்கு மேலே ஏறுவேன் அப்படின்றது தான் இங்கே மீனிங்காக இருக்கும். அந்த லைனை வந்து கல்யாண சுந்தரனார் வந்து பாடியிருப்பார். அடுத்து வந்து 9வது கொஷின் வந்து பாருங்கள். இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கும் நம் பயப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த கொஷினும் புக்கில் அப்படியே இருக்கும்பா. ஓகேங்களா? பேஜ் நம்பர் வந்து 14ல் இருக்கும். இது எல்லாமே அந்த இந்த லெசனும் சேம் லெசன்லேருந்தே கொஷின்ஸ் வந்திருக்கும். ஒரே லெசன்லேருந்தே பாருங்கள் 2 கொஷின், அது 2 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. இது பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14வது பக்கத்தில் இருக்கும். இது வந்து பேஜ் நம்பர் 14ல் இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா அதில் கொஷின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து எதிரிணை இசைவு அப்படின்னா எதிரும் புதிருமாக முரண்படும் கருத்துக்கள் வர்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிரிணை விசைவு. எதிரும் புதிருமா வந்து கருத்துக்களை வந்து சொல்கிறது. அதான் குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது வந்து என்னது அப்படின்னா எதிரிணை இசைவு. நெக்ஸ்ட்டு சொல்முரண். சொல்லிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலப்படம் இருக்கும். அது மீன்ஸ் வந்து முரணாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கலப்பில்லாத பொய் அப்படின்னு புக்கில் கொடுத்துருப்பாங்க. கலப்பில்லாத பொய் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கலப்பில்லாத பொய்ன்றது சொல்முரண். நெக்ஸ்ட்டு முரண்படும் மெய்மை. முரண்படும் மெய்மைனா நமக்கு டெஃபினிஷனே படிச்சிருப்போம். ஓகேங்களா? முரண்படும் மெய்மை அப்படின்னா முரண்படுவது போல் இருக்கும், ஆனால் என்ன பண்ணாது, முரண்படாது. அப்போ இந்த இடத்துல வந்து பாருங்களேன், பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு பயப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காமனாக இது வந்து முரண்படுவது மாதிரி இருக்கும், ஆனால் என்ன பண்ணலை, முரண்படலை. ஏன்னா 2 கான்செப்டுமே இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பயத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து முரண்படுவது போல் இருக்கும், ஆனால் முரண்படாது அப்படின்னா முரண்படு மெய்மை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இணையொப்பு. இணையொப்புன்னு நம்மளுக்கு தெரியும். இணையொப்பு அப்படின்னா எடுத்துக்காட்டு உவமை அணியை வந்து உரைநடையில் வந்து பயன்படுத்துறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இணையொப்பு. அது மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன்ஸில் வந்து அந்த இணையர் தமிழர் அப்படின்ற அந்த லெசன் உரைநடையில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தமிழ் எலிஜிபிலிட்டியுமே மினிமம் ஒரு கொஷின் ஆச்சுன்னா வந்துடுது, அப்படின்னா 2 கொஷின் வந்துடுது. இந்த லெசன் கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கொஷின் 10th ஒன். வாழையும் கமுகும் தாழ்குலை தொங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கிய தென்னவனின் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். இது வந்து அந்த பாக்ஸில் இருக்கும், மாப்பழ வாழை அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15ல் இருக்கும். இது வந்து எதில் இருக்குது அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் இருக்கும். இது டிஎன்பிசிக்கு படித்த தமிழில் வந்து பழைய புக்லேயும் இந்த கொஷின்ஸ் இருக்கும். வாழையும் கமுகும் தாழ்குலை தொங்கும். அதாவது வாழை மரத்து பக்கத்தில் பாக்கு இருக்கும், பாக்கோட குலைகள் வந்து தொங்கும், அது பக்கத்துலேயே வந்து மாமரம் இருக்கும், பலாமரம் இருக்கும். அப்படின்ற மாதிரிலாம் எங்கே இருக்கும் அப்படின்னா சிறுமலையில் இருக்கும். ஓகேங்களா? அந்த சிறுமலை வந்து எங்கே இருக்குன்னு கேட்டால் திண்டுக்கல்ல இருக்கும். ஓகேங்களா? அதில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரம் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்த கொஷின் 11th கொஷின் வந்து பாருங்கள்.
பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு விருந்து அன்றி விளைவன யாவை. அந்த விருந்து லெசன்ஸ்ல வந்து இது வருது பாருங்க. அப்ப விருந்து லெசன்ஸ் ரெண்டு வந்துருச்சு. முன்னாடி புறநானூறுலேருந்து ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த பழைய வாள் வித்துட்டு சாப்பாடு கொடுக்குற மாதிரி அதே லெசன்ல இந்த கொஷினும் வருது. அப்போ பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 51ல் வந்து இருக்கும். இதோட பாட் லைன் பாருங்கள், பாட் லைன் நல்லாயிருக்கும். இதை எழுதியது இந்த பாட் லைன் எந்த நூலில் இருக்கும் அப்படின்னா அந்த உரைநடையில் இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. கம்பராமாயணத்தில் இருக்கும். பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்து அன்றி விளையவன யாவையே. ஓகேங்களா, இதில் வந்து என்ன மீனிங் கொடுத்துருப்பாங்கன்னா, கல்வி பெற்ற தமிழ் பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்தவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விருந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இதுக்கு வந்து மீனிங் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ இது வந்து எந்த நூலில் இருக்குது அப்படின்னா கம்பராமாயணத்தில் இருக்குது. ஓகேங்களா, அப்போ யார் சொல்லியிருப்பாங்க? கம்பர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், பொறுத்துக்கு. இது வந்து காமனாக தெரிஞ்சது தான். பெருமாள் திருமொழி அப்படின்னா இந்த கொஷின் 2-3 எக்ஸாம்ஸில் தமிழ் எலிஜிபிலிட்டியில் கேட்டாங்க. பெருமாள் திருமொழி அப்படின்னா குலசேகர ஆழ்வார். இது வந்து பெருமாள் திருமொழின்றது என்ன பார்த்துருப்போம், 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5வது திருமொழியாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். இதில் 105 பாடல்கள் இருக்குது அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு காலக்கணிதம் கண்ணதாசன், இதுவும் நம்ம பார்த்தது தான். ஓகேங்களா, கண்ணதாசன் பற்றி நம்மளுக்கு தெரியும். இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா முத்தரசன் அப்படின்ற மாதிரி. இவர் வந்து கீதாஞ்சலி ஏதோ ஒரு நூலுக்காக வந்து என்ன ஏதோ அஞ்சலின்னு தான் முடியும், மறந்து போச்சு. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ். இந்த கொஷின் மட்டும் நான் கண்ணதாசன் அது கரெக்டாக மைண்டில் இருக்குது, இப்போ கரெக்டாக வர மாட்டேது. அது சாகித்ய அகாதமி விருது வாங்கினது. நெக்ஸ்ட்டு முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் அப்படின்னா அது வந்து குமர குருபர. திருவிளையாடல் புராணம்னா நமக்கு தெரியும், பரஞ்சோதி தான் அப்படின்ட்டு. இப்போ 4 ஆப்ஷனுமே ஓரளவுக்கு இது தெரிஞ்சதாக தான் இருக்குது. அதே மாதிரி நூல் ஆசிரியர்கள் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிடுறாங்க, ஒரு கொஷின் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியில் வந்துடுது. ஓகேங்களா, அடுத்த கொஷின் 13வது கொஷின் பாருங்கள். அழுக்காறு உடையான்கண், இந்த டேர்மை எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா திருக்குறள்லேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, 230வது பக்கத்தில் இருக்கிற ஒரு அதிகாரத்துலேருந்து அழுக்காறு உடையான்கண் அப்படின்னு திருக்குறள்லேருந்து அந்த டேர்மை எடுத்திருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தோம்னாலே தெரியும். அழிக்காறு அப்படின்றது இங்கே பிரியும், அப்புறம் வந்து உடையான் அப்படின்றது இங்கே ஒன்று பிரியும், அப்புறம் இந்த கண்ணுன்ற இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னா பிரியும். ஓகேங்களா, கோட் தள்ளி வருது. ஓகே, இப்படி பிரியுன்றது நம்ம பார்க்கும் போதே வந்து என்ன பண்ணிடலாம், சி ஆன்சரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், அடுத்த கொஷின். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். அது கரெக்டு தான். தொகைநிலை தொடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும், தொகைநிலை தொடர் வந்து 6 வகைப்படும். தொகாநிலை தொடர் வந்து பார்த்தீங்க எத்தனை வகைப்படும், 9 வகைப்படும். நம்ம என்ன சொல்லியிருப்போம், 6, 9 அப்படியே தலைகீழாக வரும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 8 வகைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூற்று வந்து என்னது, தவறு. 2வது வந்து பாருங்கள், எழுவாய் தொடர் விழித்தொடர் ஆகிய இரண்டும் தொகாநிலை தொடர். கரெக்டு தான். தொகாநிலை தொடரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்து என்ன பண்ணும், வரும். அப்போ வந்து கூற்று 1 தவறு, கூற்று 2 வந்து சரி. அடுத்த கொஷின் 15வது கொஷின் வந்து பாருங்கள். வெண்துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி பகலெரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இடம்பெற்றுள்ள நயங்கள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதில் நம்மளுக்கு பார்க்கும் போதே தெரியுது பாருங்கள். ஃபர்ஸ்ட் லேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பொருத்தி வருது. அப்போது மோனை இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அப்போ 3வது லைன்லேயும் 4வது லைன்லேயும் மோனை இருக்குது. அப்போ கடைசியாக மோனை வருதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே என்ன தெரியணும்னா, மோனைன்றது 2 இடத்துல தான் இருக்குது. இந்த இடத்துல மோனை இருக்குது, இந்த இடத்துல மோனை இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்றதை பார்க்கணும். ஓகேங்களா, பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே எதுகை வந்து எங்கேயுமே வரல. ஏன்னா 2 எழுத்துமே வந்து இங்கே பொருந்தி வரல, இங்கேயும் 2 எழுத்தும் பொருந்தி வரல. அந்தாதியும் கிடையாது. நெக்ஸ்ட்டு அந்தாதியில் கிடையாது. அப்போ நெக்ஸ்ட்டு இயைபு இருக்கான்னு பார்க்கணும். இயைபுனா நமக்கு தெரியும், ஒரு லைனில் வந்து இறுதி எழுத்து ஒன்றி வருதல். ஓகேங்களா, இறுதி எழுத்து வந்து என்னது அப்படின்னா சேமாக வர்றது. இங்கே சேமாக வந்திருக்கா, அப்படி இல்லைன்னா ஓசை உச்சரிப்பு அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இயைபு.
ஓகேங்களா? அப்போ வந்து பாருங்க, மோனைக்கு வந்து 2 எழுத்தும் இங்க சேமா வருது ஃபர்ஸ்ட் லெட்டரு. இயைபு அப்படின்னா, அந்த கடைசி எழுத்து வருடி, வருடி. ஸ்பெல்லிங்கும் கரெக்ட்டு சேமா வருது. உச்சரிப்பும் வந்து என்ன வருது? சேமா வருது. அப்போ இயைபு மோனை இருக்குன்றது இங்க கிளியரா இருக்கு. ஓகேங்களா? அடுத்த கன்டினியூட்டி வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.